ஹாய் வெல்கம் டு த்ரீ ரோசஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோம்னு பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பரான எக் கிரேவி தாங்க செய்ய போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறது இருந்தால் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இப்போது ஸ்டவ் ஆன் பண்ணிட்டு ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கோங்க. அதில் எண்ணெய் ஊற்றிட்டு எண்ணெய் சூடானதும் மிளகு, சீரகம், கிராம்பு, பட்டை, ஒரு அன்னாசி பூ, ஒரு பிரிஞ்சி இலை இதெல்லாம் சேர்த்துட்டு ஒரு முழு பூண்டு உரித்து வச்சுருக்கேன். இப்போ அதுவும் சேர்த்துக்கலாங்க. கூடவே ஒரு துண்டு இஞ்சியும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு வெங்காயம் சேர்த்துக்கலாங்க. ஒரு பெரிய சைஸ் வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணியிருக்கேன். இப்போ அது சேர்த்துக்கலாம். இதெல்லாம் சேர்த்துட்டு நம்ம இந்த எண்ணெயில் நல்லா வதக்கி விட்டுக்கலாங்க. வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம இதில் முந்திரி பருப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ தக்காளி சேர்த்துக்கிறாங்க. நான் 3 தக்காளி எடுத்திருக்கேன். இப்போ அதை சேர்த்துட்டு அதையும் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். மஞ்சத்தூள் 1/4 டேபிள் ஸ்பூன், காஷ்மீரி மிளகாத்தூள் கலருக்காக சேர்த்துக்கிறாங்க. 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இதை வதக்கி விட்டுக்கலாம். இதை வதக்கி நம்ம மசாலா தாங்க அரைக்க போகிறோம். அதனால் வதக்கி இந்த அளவுக்கு வதங்கினாவே போதும். நல்லாவே வதங்கி வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து ஆற வச்சிடலாங்க. அது ஒரு பக்கம் ஆறட்டும். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா முட்டை வேக வச்சுருக்காங்க. இப்போ இதை இந்த மாதிரி சின்ன சின்ன கீரல் போட்டு விட்டுக்கலாம். அப்போ அந்த முட்டை உள்ள மசாலாலாம் நல்லா இறங்கி வரும். அதுக்காக இப்போ ஆறுதில்ல அந்த வெங்காயம், பூண்டு, தக்காளி இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு மூடி போட்டு நம்ம இதை பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துன்னு வந்துடலாம். இப்போ பாருங்கள், நான் அரைச்சி எடுத்துன்னு வந்துட்டேன். இப்போ இது ஒரு பக்கம் இருக்கட்டும். இன்னொரு பக்கம் ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு மறுபடியும் கடாய் வச்சுருக்கேன். கடாய் சூடானதும் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் ஊற்றிட்டு இப்போ இதில் 1/4 டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். இது கூட 1/4 டேபிள் ஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கிறாங்க. டேபிள் சால்ட் கொஞ்சம் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ இந்த மசாலாவை நல்லா பச்சை ஸ்மெல் போகிற வரைக்கும் நம்ம இந்த எண்ணெயில் வறுத்துக்கலாங்க. வறுத்ததுக்கப்புறமா நம்ம கீரல் போட்டு வச்சுருக்கிற இந்த முட்டையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இந்த மசாலாவில் ஒரு 3 நிமிஷம் அளவுக்கு நம்ம முட்டையை இந்த மாதிரி நல்லா பிரட்டி எடுத்துக்கலாம். பிரட்டி எடுத்து தனியாக வச்சிடலாங்க. இப்போ நம்ம கிரேவி செய்ய ஆரம்பிச்சிடலாம். அதுக்காக நான் ஒரு கடாய் எடுத்து வச்சுருக்கேன். அதில் எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் சூடானதும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற வெங்காயம் அதை சேர்த்துக்கிறேன். சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டதுக்கு அப்புறமா இது கூட காரத்துக்கு ஏற்ற மாதிரி மிளகாத்தூள் சேர்த்துக்கோங்க. நான் 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துருக்கேங்க. 2 டேபிள் ஸ்பூன் தனியாத்தூள் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு அதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு அதை வதக்கி விட்டுக்கலாங்க. வதக்கினதுக்கு அப்புறமா இது கூட 1/2 டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இப்போ அதையும் வதக்கி விட்டுக்கலாம். இப்போ இந்த மசாலாலாம் வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல பேஸ்ட்டு, அதை ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு இப்போ அதையுமே வதக்கி விட்டுக்கலாம். வதக்கி விட்டுட்டு இப்போ இந்த கிரேவிக்கு தகுந்த மாதிரி தண்ணி ஊற்றிக்கோங்க. அந்த மிக்ஸி ஜாரில் ஊற்றிட்டு அதை அலசி ஊற்றிக்கலாம். ஊற்றிட்டு கலந்து விட்டதுக்கு அப்புறமா இந்த கிரேவிக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாங்க. சேர்த்து கலந்து விட்டுக்கோங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். கொதிச்சு இந்த எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வருதில்ல, அந்த டைமில் நம்ம எக்கு மசாலாவில் போட்டு பரட்டி வச்சுருக்கோம்ல, அதை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இப்போது கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டுட்டு அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு இன்னொரு 5 நிமிஷம் கொதிக்க விட்டு எடுத்தோன்னா சூப்பரான எக் கிரேவி ரெடி ஆகிடுங்க. பாருங்கள், ரெடியாகி வந்துருச்சு. ஃபைனலாக கஸ்தூரி மேந்தி கொஞ்சம் தூவி ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி, நான் இதெல்லாம் கூடவும் வச்சு சாப்பிட்லாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறதுனால சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.